ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈன்றெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி. ஓம் உமாமகேஸ்வரர் முன்னிற்க, பாதம் இரண்டும் பூமிதேவி காக்க, கடுக்காடு இரண்டும் கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்கை காக்க, வயிறும் மார்பன் வைரவன் காக்க, கழுத்து புஜரமும் கதிர்வேல் காக்க, கண்ணும் புருவமும் காளி காக்க, முகமும் கபாலம் மும்மூர்த்தி காக்க. ஓம் சிவசிவா கட்டு கட்டு என் தேகம் முழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு, பகைவலை கட்டு, பிசாசுகளை கட்டு, ஏவலை கட்டு, இந்திரன் முதல் ஈசானிய கட்டு, நான் தொட்ட மந்திரம் 8 திசை 16 கோணம் உன்வசமாக. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நமவோ. இது கலியுக காலம். கலியுகத்தில் மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே நமக்கு தேவை. இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தினா தான் பல வெற்றிகள் சேரும். தெய்வத்தை பிடிச்சா மட்டும்தான் நம்ம பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இல்லை என்றால் நமக்கு பல கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் தான் நம்ம போய் சேருவோம். அது மாதிரி தான் கலியுகம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொரு யுகமும் என்னென்ன நடந்தது அப்படின்ற புராண கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு 4 யுகங்கள். அந்த 4 யுகங்களுக்கு முன்னாடி தான் அம்மா பிறந்தது சக்தி யுகம்னு சொல்லுவாங்க. சக்தி யுகத்தில் தான் அவங்க தனிச்சையாக ஆட்சி புரிகிறாங்க, தனிச்சையாக இருக்கிறாங்க. தனிச்சையாக இருந்து தான் அதுக்கப்புறம் தான் சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாம் 30 கோடி தேவர்கள் எல்லாருமே படைக்கிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா புராணங்கள்லாம் கதைகள் கேட்கும்போது தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் படைக்கும் போது தான், ஏன்னா அம்மா தான் முதல்ல பிறக்கிறாங்க. பிறந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த உருவாக்குறது எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குறது அம்மா மட்டும்தான். ஆதிசக்தியான அரும்பொருளே வாவா, அங்காள ஈஸ்வரி அருகிலே வாவா, மோதியன் சிரமறுத்த முதலே வாவா, மும்மூர்த்தி படைத்தவளை முன்னே வாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள்லாம் இருக்குது. அவங்க தான் மும்மூர்த்திகளை படைக்கிறாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு அவங்ககிட்ட பொறுப்பை படைக்கிறாங்க. காத்தல், அழித்தல், படைத்தல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு காலகட்டங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கிரேதா யுகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா நாடகம் அப்படின்ற ஒரு நாடகம் நடந்தது. ஏன் இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை ஏன் முன்னிலைப்படுத்தி நான் சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ 100க்கு 100 உண்மை பேசினவங்க தான் இருந்தாங்களாம். அந்த ஹரிச்சந்திரா நாடகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 100க்கு 100 உண்மை பேசினவங்க தான் இருந்தாங்க. பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலோகத்தில் வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடக்கும்போது சொல்கிறாரு, கீழ் உலகத்துலேயும் அப்படி தான் இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோமோ அதேமாரி தான் கீழ் உலகத்தில் இருக்காங்க. உண்மையை பேசக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. 100% உண்மை தான் பேசுவாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் முனிவர்கள்லாம் சொல்லும்போது அவங்க மறுப்பாங்க. இல்லை, நான் ஒன்றா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லும்போது ஹரிச்சந்திரன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹரிச்சந்திரன் பெரிய ஒரு நாட்டுடைய மகாராஜா. அந்த மகாராஜனை எவ்வளோ பார்த்தீங்களோ அவ்வளோ பார்க்கலாம். அந்த ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த கிரேதாயுகத்தில் அவ்வளோ நாடு, நகரங்கள், மனைவி, பிள்ளை எல்லாமே இழந்து அவர் இருப்பார். இருந்தாலும் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா அப்போ எல்லாமே உண்மை தான் பேசினாங்கன்றதுக்கு ஒரு சாட்சி தான் ஹரிச்சந்திரா நாடகம். அதை பார்த்து தான் மகாத்மா காந்தியே தன்னுடைய வக்கீல் எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் தன்னுடைய சொந்தமாக பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அதாவது அந்த வேட்டியே தான் கட்டிக்கிட்டு சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு போனார். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு புராணங்கள் அதை படித்தா தான் தெரியும் அதனுடைய என்ன நடந்தது. ஏன்னா அப்போ உண்மையை பேசுனாங்க. ஏன்னா அந்த கிரேதாயுகத்தில் உண்மை பேசுனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரேதாயுகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ராமாயணம் நடக்குது திரேதாயுகத்தில். அதில் ராமன் 2 பேரும் ஒருத்தன் ஒருத்தி தான் அப்படி தான் இருக்கணும். கணவன் மனைவினா இப்படி இருக்கணும். காதல்னா பணத்துக்கு அங்கே இதுவே கிடையாது, பணம்லாம் கிடையாது. அன்பு, பாசம், நேசம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம கூட்டு குடும்பமாக எல்லாமே இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருந்தாங்க. கணவன் மனைவி ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் அப்படின்னு ராமர் போல தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்தை காமிக்கிறாங்க. ராமருடைய அவதாரத்தை எடுக்கும்போது தான் ராமனாக வாழணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு புராணங்கள்லாம் சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த யுகத்தில் மகாபாரத போர் தான் பார்த்திங்கன்னா மண், மனை, வீடு, சொந்த பந்தம், சீட்டாடம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு பிரச்சனைகள் உருவாகத்தான். அது பணத்துக்காகவே பிரச்சனைகள் உருவாகுது. அதில் பார்த்திங்கன்னா மகாபாரத போர் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாம் அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இது வரும்போது தான் ஒரு நாட்டை பிடிக்கிறது, இந்த நாட்டை பிடிக்கிறது, அங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி இங்கே நாடுகள் பாரத போர் நடக்குது. அந்த 3வது இதில் இது கலியுகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டைகள். நம்ம வெளியில் கிடையாது. ஒரு நாட்டுக்கு நாட்டு போர் புரிந்தாங்க, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் சண்டை போடுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, பிரச்சனைகள், அக்கா
தங்கச்சிகளோட சண்டை பிரச்சனைகள், யாரும் அப்பா அம்மா கூட பேச்சுவார்த்தை கிடையாது, தனி குடும்பமாக போயிட்டாங்க. அப்போ எங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்துக்குள்ளே தான். இன்றைக்கி ஒரு சில குடும்பங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 20 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஒத்துமையாக அண்ணன் தம்பி பாசத்தோடு இருக்கிறாங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா மண்ணு மனை பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்குது. ஏன்னா இது வந்து அடுத்த யுகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் வந்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். யாருமே இங்கேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் என்னன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறும்போது என்னென்னா இப்போ அப்படி நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளே சூன்யம் வைக்கிறது, செய்வினை கோளாறு வைக்கிறது. யாருன்னு கேட்டால் என் பங்காளி தான் வச்சான், என் பங்காளி தான் பிரச்சனையாக இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஒரு கல்யாணம் விசேஷம்னா கூட அண்ணன் தம்பி கோபுறது கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த கதைகள் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் பார்த்துங்கிறது வந்து தேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான கூலிகள் வந்து பட்டோடா பண்ண போகிறாங்க. அது மாதிரி இறையருள் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே வந்து கோயிலுக்காக எழுதி வச்சாங்க. கோயிலுக்காகவே பார்த்திங்கன்னா கோபுரங்களோ கோயில்களோ அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் அவ்வளோ ஃபேமஸான கோயில். அப்போ வந்து நிதி எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவங்க எந்த மாதிரி நான் சரத்தாக கட்டுறேன், இந்த கோயிலை வந்து நான் அப்படி கட்டி முடிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அற்புதமான தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் இல்லாத கோயில்களே கிடையாது. அவ்வளோ அற்புதமான கோயில்கள். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா 18 சித்தர்களும் வந்து தமிழ்நாட்டு சித்தர்கள் தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருக்குறள் பொதுமொழியாகவே வந்து எல்லா இடத்துலையும் மொழி பரவிட்டு இருக்குது. நம்ம சித்தருடைய இது எல்லாமே வந்து வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்துட்டு வராங்க. என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில், என்னென்ன பொக்கிஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அரிய வகையான சித்தர்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. திருமூலர்லாம் எழுதுகிற பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான பாடல்கள். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதி தானே அப்படின்னு சொல்லுவார். அதை சிவசிவன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தீமை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர். தீமை செய்யக்கூடியன்ற அவங்களுக்கு வந்து சிவசிவன்ற வார்த்தையே வராதான். அப்படி தீமை செய்யக்கூடியவர்களுக்கு வராது. அப்படி சிவசிவ என்று சொன்னால் தீவினை மாலும், அப்படி சொன்னால் தீவினை மாலும்னு சொல்கிறார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய அவங்கவுங்க அற்புதங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. 3000 வருஷங்கள் வந்த திருமூலர் வந்து 3000 வருஷங்கள் வந்திருக்கார். இது பார்த்திங்கன்னா மீனவர்கள் எங்களுடைய பூசாரிகள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து பட்டோடா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பேருக்கு வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். பூசாரிங்கள் ஒரு 40 பேர், ஆச்சாரிங்க ஒரு 10-20 பேர் வந்து 10-15 பேர் செஞ்சிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு தினசரி கூலி பார்த்தாலும் 20,000 ரூபாய் ஆகும். அதுதான் பட்டோடா பண்ணிகிட்ருக்காங்க. கோயிலுக்கு கொண்டு வந்தால் இந்த மாதிரி வந்து எடுத்து நடத்தி செய்யுங்க. ஒரு கோயில் திருவிழாவை எடுத்து நடத்தலாம். ஒரு நாள் கூலி வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் கோயில் கோபுரமோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தீங்கன்னா அன்னதானங்கள் கொடுக்கலாம். கோயிலை சுற்றி பராமரிப்பதற்கு என்னென்ன இருக்குதோ, ஏன்னா இப்போ இது வந்து கோயில் வந்து மெயின்டெனன்ஸ் தான். இப்போ யாருமே வந்து கோயில் வந்து கட்டுறதில்ல. கோயில் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா கோயில்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவன் கோயிலெலாம் வந்து பழனிஞ்சு இருக்கிற கோயிலெலாம் நிறைய குரூப்பில் காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து இறைப்படி நம்ம செய்யுங்க. ஏன்னா அந்த நம்ம எதையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாமே விட்டுட்டு தான் போகிறோம். இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும்னா சொல்லிட்டு இறையர்களோடு இருக்கும்போது தான் நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இது ஒரு 20 நாளோ 15 நாளோ இந்த தொடர்ச்சியாக வேலை நடந்துகிட்ருக்கோம். அதான் எங்கள் பூசாரிகள் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பட்டோடா பண்ணுவாங்க. பட்டோடா பண்ணணும். அவங்க பூசாரிகள் இங்கே இருந்து அந்த தேர் வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருப்பாங்க. ஆச்சாரிகளும் கூட இருந்து செஞ்சிட்ருக்காங்க. இவர் வந்து பரம்பரையாக ஆச்சாரி வந்து இந்த ஊரை சேர்ந்தவரே வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா காலத்தில் அவங்க பண்ணியிருந்தார். இப்போ கிருஷ்ணன் அப்படிங்கிற ஆச்சாரி அவருடைய மகன் வந்து எடுத்து நடத்துகிறாரு. தொடர்ச்சியாக வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த கோயிலுக்குன்னு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சது என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாமே பூசாரிகள், எங்களுடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவே நம்ம எடுத்து செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பக்தர்கள் நிறைய பேர் திருவிழாவில் வந்து கலந்துக்கிறாங்க. திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவை வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன்னா 13 நாள் திருவிழாவும் ஒரு நாளும் ஒரு திருவிழாவை வந்து ஒரு நபர்கள் எடுத்து நடத்துகிறார்கள். தேருடைய பணி வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலுடைய சார்பாக திருத்தேர் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசாரிகள் எல்லாருமே வந்து பட்டோடா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு என்ன தேவை, ஒயிட் வாஷ் அடிக்கலாம், கலர் அடிக்கலாம், எல்லாமே தேவையானது இந்த திருவிழாவுக்கு வந்து எடுத்து நடத்தலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து கோயில் குலத்துக்காக வந்து இடமே கொடுத்தாங்க. இந்த கோயில் மானியமே இந்த கோயிலை சுற்றி நிறைய இருக்குது. அந்த மாதிரி எழுதி வச்சாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் எழுதி தான தர்மங்கள் பண்ணாங்க. இன்றைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா அன்னதான உண்டியில் வந்து காணிக்க போகிறதும் ஸ்கேன் பண்ணி ஒருத்தர் பார்த்தா 10,000 ரூபா அந்த போய் ஸ்கேன் பண்ணி போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்தேன். நான் அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. வயசானவங்கலாம் வந்து போட்டுட்டு வராங்க நிம்மதியாக. ஏன்னா நம்ம இந்த கலியுகம் அந்த மாதிரி வேதனைகள் வந்திருக்கு. நம்ம போகும்போது நிம்மதியாக போய் சேரணும். நோய் நொடி இல்லாமல் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்ம இறைவனுடைய அருளை பெறணும், இறைவனை கிட்ட சேரணும். அதுதான் நம்ம
வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசிகளும் இறைவனை வணங்கிட்டு இருக்கு. நம்மளும் வணங்குவோம். இறைவனோட சேர்ந்து பயணிப்போம். அதுதான் நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி திருவிழாங்களில் கலந்துக்கிட்டு என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ, ஏன்னா பிரச்சனைன்னு மட்டும் பார்க்காதீங்க. திருவிழாவில் போனால் அதுதான் வந்து சித்தர்களோ, ரமண மகரிஷி மற்றும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து அன்னதானமாவது கொடுங்க. அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இல்லை ஒரு நீர் பந்தலாவது அமைங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாப்பாடு அன்னதானங்கள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இது காரணம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கு தான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது எங்களுக்கு குடும்பத்தில் எந்த நோய் நொடி இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நல்லபடியாக வச்சிருப்பா, நாங்கள் போகும்போது நம்ம நிம்மதியாக வந்து சேர்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. யாருமே இங்கே இருக்க போகிறதில்ல, எல்லாருமே போய் சேர்றவங்க தான். அந்த கடைசி காலங்கள் நம்ம போகும்போது நிம்மதியாக போய் சேரணும், எந்த நோய் நொடி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவங்களுடைய இதுவோடு போகணும். அதான் நான் காமிச்சிட்ருக்கேன். நிறைய இறைப்பர்களுடைய நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வரேன். ஏன்னு கேட்டால் சிவனுக்கு செய்கிற தொண்டும் அம்பாளுக்கு செய்கிற தொண்டும் வந்து நல்ல ஒரு காரியத்துக்காக போய் சேரும். அது ஒரு கதைகளே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜோதிடர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜாம்பவான ஜோதிடர். அவர் அதாவது மகாராஜா சாஸ்தான ஒரு ஜோதிடர். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. அவர் ஜோதிடம் பார்க்கணும், அவர்கிட்ட வந்து கேட்கணும், கேட்டு அவர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்குறாரு. அவருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட், ஏன்னா அப்பாயின்மெண்ட்டு அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அவர் ஜோதிடர் பார்க்குறதுனாவே அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது வர சொல்லி. அவர் போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் வந்து ஜோதிடர் பார்த்தோன்னே ஒரு 10 நிமிஷம் சொல்லிவிடுவார். அவர் ஒரு அரை மணி நேரமாக போட்டு ஜோதிடம் பார்த்துட்ருக்கார். திருப்பி பார்க்குறாரு. அவனுக்கு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் அலசி பார்க்குறாரு. அலசி பார்த்து அவர் சொல்லலை. நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க. மனைவி வந்து கேட்டுட்டாங்க, "என்னங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்துருவீங்க, ஒரு அரை மணி நேரமாக பார்த்தீங்க, எதுவுமே சொல்லாமல் அனுப்பிச்சிட்டிங்களே, எதுவும் பீஸ் கூட வாங்கலையே, ஏன் அனுப்பிச்சிங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, "இல்லை, நான் பார்த்ததில் வந்து அவனுடைய உயிர் வந்து பிரிஞ்சிடும், நாளையோட பிரிகிற கணக்கு இருக்குது. அதனால் நான் அவனுக்கு சொல்ல விரும்பலை. அதனால் இன்னையோட அவன் வந்து அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அவனால் வரப்போகிறதில்ல. அதனால தான் நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நான் எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், போகிறான். என்னடா அது ஜோதிடர் வந்து நமக்கு எதனா சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் வந்து மழை பெய்யுது. சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி என்ன பண்ணலாம், மழை பெய்யுது, இது எங்கன்னா ஒரு ஓரமாக தங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போகிறான். வந்து சிவனுடைய கோயில் இந்த கோயில் வந்து அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த லிங்கம் என்ன ஆகுதுன்னா வந்து மழையில் நனைஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்ருக்கான். நனையுதே, என்னடா இது, மழையில் வந்து சிவனுடைய லிங்கம் நனைஞ்சிட்ருக்கு. இது இவருக்கு எதனா வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஷீட்டை போடலாமா? ஏன்னா வந்து பந்தல்லேருந்து நனைஞ்சிட்ருக்கு. மேலே ஒரு ஷீட்டை போடலாமா? இல்லை சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டலாமா? இல்லை என்ன பண்ணால் அவருக்கு வந்து மழை பெய்யாமல் இருக்கும், அந்த லிங்கத்து மேலே மழை படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வந்து பல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அவனுக்கு வந்து யோசனை வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஷீட்டை போடலாம், இந்த மாதிரி வைக்கலாம், சுற்றி வந்து இந்த மாதிரிலாம் காம்பவுண்ட் சுவர் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளால் இறைவனை வந்து கொடுக்கணுமே, கொடுத்துருந்தா நான் நிச்சயமாக செய்வேன் நான். இவருக்கு ஏன்னா நான் என்னென்ன பண்ண முடியும், நம்மளால் சிம்பிளாவது எதனா ஒரு சிவனுக்காக நம்ம எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யோசனை பண்ண உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா மழை நின்றுடுச்சு. மழை நின்றவுடனே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு கிளம்பிட்டு என்ன பண்ணுறான், வந்து அடுத்த நாள் வந்து மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோதிடர் வர சொல்லாரு. சரி என்ன போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜோதிடரை பார்க்கறதுக்கு வரான். வந்தவுடனே ஜோதிடரை பார்க்க போகிறேன், ஐயா வந்து ஜோதிடரை பார்க்கணுன்னு சொல்லும்போது அவர் வந்து சரி வர சொல்லுங்க அப்படின்ட்டார். வர சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கே ஆச்சரியமாகி போச்சு. என்னடா இது, இவன் வந்து நாளைக்குள்ளே இறந்துருவான்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சோம், நம்மளுடைய கணிப்பு வந்து தவறாக போச்சு, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணுறார். யோசனை பண்ணும்போது தான் அப்புறம் என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குறார். நான் போனேங்க, இதுமாரி போனேன், மழை இடையில் மழை பெஞ்சது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வந்து நான் கோயில் உள்ளே இருந்துட்டேன். கோயில் உள்ளே இருக்கும்போது அதுக்கு தேவையான சிவனுக்கு தேவையான பணிவிடைகள் தொண்டுகள் எல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஷீட்டு போடலான்னு நினச்சேன், இந்த மாதிரி செய்யலாம், இதெல்லாம் தாரலாம், சுற்றி காம்பவுண்ட் சுவர்லாம் போடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது தான் அப்போ தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த டைம் வந்து அவனை பிடிக்கிற டைமுக்கு கரெக்டாக பார்த்தா அவன் வந்து கோயிலுடைய சன்னதி உள்ளே இருந்துட்டுருக்கான். சன்னதி உள்ளே இருக்கும்போது தான் வந்து அவனுடைய இறைவன் வந்து சிவனே வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து இது காப்பாற்றுறார். ஏன்னு கேட்டால் அந்த டைமுக்குள்ளே அவன் மைண்டுக்குள்ளே போனது எல்லாம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து என்னெல்லாம் தொண்டு செய்யலாம், என்னெல்லாம் பண்ணால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஓடிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சிவனே வந்து அவருடைய ஆயுட்காலத்தை தள்ளி வைக்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயனுடைய கதைகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு 16 வயசோடு இறந்துருவான்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயர் சொல்லுவாங்க.
அதுதான் அபிராமி பட்டணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில வந்து போய் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்கத்த தான் போய் பிடிச்சுக்குவாரு. 16 வயசு ஆயிடும். அவர் இறந்துருவாருன்னு அவருக்கே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்களும் சுத்துவார். சுத்திட்டு கடைசியா என்ன பண்ணுவாருன்னா, அந்த லிங்கத்த போய் கடைசியா புடிச்சுக்குவார். புடிக்கும்போது தான் யமன் வந்து கரெக்ட்டா பாசக்கயிறு போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கத்து மேல பாசக்கயிற வீசிருவான். வீசும்போது தான் என்ன ஆகுதுன்னா, சிவனே வந்து யமனுக்கே வந்து இது பண்ணுவார். சாபம் விட்டுருவார். யமனே வந்து பணிவிடை செய்ய விடாம பண்ணிவிடுவாரு. யமனே வந்து அந்த டைம்ல அவன இறக்கவும் செய்வார். நீ வந்து இறந்துருவான். இறந்துட்ட பிறகு தான், என்னுடைய கடமைய தான நான் செஞ்சேன். இதில என்ன தவறு இருக்குன்னும்போது தான், அவன் என்னுடைய பக்தனா இருக்கிறான். என்னை வந்து அவன் ஆண்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். நீ பாசக்கயிற போட்டதே தவறான விஷயம்னு சொல்லும்போது தான், அவருக்கு வந்து யமனுக்கே திருப்பி வந்து அந்த மறு உயிர் கொடுக்குறது அந்த ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து யமனை இறந்த யமனுக்கு திருப்பி உயிர் கொடுத்து மறுபடியும் வேலை செய்ய சொல்றார். அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு. இன்னும் இன்றைக்கும் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சாகா வரம் பெற்றவர்ல அவர் ஒருத்தர். இன்னும் 4, 5 பேர் இருக்காங்க. சாகா வரம் பெற்று இன்றைக்கும் இருந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து புராணங்கள்ல இருக்குது. இந்த மாதிரி வந்து பல கதைகள் கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். வந்து பல கதைகளும் நாங்கள் ஆன்மீக கதைகள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து கேளுங்க. கேட்டு உங்களால் முடிந்தது தொண்டு செய்யுங்க. உங்களுக்கு பெத்தவங்களுக்கு வந்து மதித்து அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க. ஏன்னா வந்து அவங்களே தான் இறைவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இறைவன் வேறு எங்கேயும் தேட தேவையில்ல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை இறைவனாக பார்க்கணும். ஜீவராசிகளை தான் இறைவனாக பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம செய்யும்போது தான் நமக்குள்ளே வந்து இறைவன் வருவான். மனிதனுக்கு தான் வந்து அந்த எல்லா விஷயங்களும் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்கு. எல்லாமே பிறந்த உடனே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், பறக்க ஆரம்பிக்கும், நீந்த ஆரம்பிக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு வருடங்கள் எடுத்துக்குது. அந்த 1 வருஷம் கழிச்சு தான் மனிதன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏந்தி நடக்க முடியும். அது வரைக்கும் வந்து படுத்துட்டு தான் இருக்க முடியும். முட்டி போடுறதுலேருந்து 1 வருஷம் ஆகுது பாருங்க. மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு இது மனிதனுக்கு மட்டும்தான். ஏன்னா கடவுள் வந்து மனிதனே தான் கடவுள். வேறு யாரும் இல்ல. நீங்க மனசுக்குள்ள நல்லதா நினைச்சீங்கன்னா நல்லதே நடக்கும். கடவுளோட ஏன்னா நம்ம மனசில் வந்து இறைவனுடைய அருள் வந்து நம்ம குடிகொண்டு இருக்கணும். இறைவனுடைய நாமத்தை வந்து நம்ம உச்சரிக்க பழகணும். அது பாருங்கள், எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் அடிச்சிட்ருக்காங்க. புதுமையாக வந்து இந்த ஒயிட் வாஷ் அடிக்கிறதெல்லாம் வந்து எந்த கோயில்லையும் இல்லாதது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய கோரிக்கைகள், குறைகள்லாம் நிறைய வைக்கிறாங்க. நிறைய பேர் வராங்க. நிறைய அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கணும்னு சொன்னால், இந்த அமாவாசையில் வந்து நிறைய விசேஷங்கள், ஊஞ்சல் வழிபாட்டெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ திருவிழா 13 நாளும் வந்து ஒரு பெரிய ஒரு குடமுழக்கு விழா மாதிரி தான், ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி தான் இந்த கோயிலே வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா, வருடந்தோறும் நாங்கள் வந்து புதுப்பிக்கிறது வழக்கம். ஏன்னா அந்த பதிவுகளை வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்கள வந்து சாந்தப்படுத்தி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அங்காளம்மன் கோயில் எந்தெந்த கோயில்லாம் இருக்குதோ அந்த கோயில் எல்லாமே விசேஷமாக இருக்கும். மகனுக்குள்ள விடுறது எல்லாமே விசேஷமாக இருக்கும். எல்லாமே தேர்திருவிழாலாம் சிறப்பாக நடத்துகிறாங்க. நானும் பல ஊர் கோயில்களுக்கு போகிறேன். பல கிராமத்து கோயில்கள்லாம் போய் பார்த்துட்ருக்கேன். எந்த மாதிரிலாம் விசேஷம் சிறப்பாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகவே இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஊர் கோயிலில் எந்த அளவுக்கு பண்ணாலும் மற்ற ஊர் கோயில்லையும் அந்த மாதிரி சிறப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பங்குதாரர்களோ பூசாரிகளோ எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஊர் மக்களே சேர்ந்து நடத்துது. ஆளுக்கு வந்து 2000 3000 பங்கீட்டு தொகைலாம் போட்டு நடத்துகிறாங்க. எங்கள் ஊர் திருவிழாங்க, இந்த திருவிழாவில் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நிறைய திருவிழா பாருங்கள், எல்லாமே ஆண் போத வாகனம், பெண் போத வாகனம், யானை வாகனம், மயில் வாகனம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் வந்து அம்மா வந்து பவனி வருவாங்க. இது எந்த ஒரு கோயில்லையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் திருவிழா நடத்துறதே பெரிய கஷ்டம். இங்கே 13 நாளைக்கும் 13 அமாவாசை மாதிரி இருக்கும். 13 நாள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து அமாவாசை ஊஞ்சல் வழிபாட்டு மட்டும்தான் பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதுவும்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாமியே பார்க்குறதில்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் கூட்டம் அதிகமாகுதுன்னு சாமி பார்க்காம போகிறீங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்? அம்மனுடைய அருள் பெறுறதுக்காக வந்திருக்கோம். நில்லுங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம அம்மாவை பார்க்கணுன்ற ஒரு வைராகியத்தோடு நில்லுங்க. அத்தனையுமே அம்மா உங்களுக்கு நிச்சயமாக தருவாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தருவாங்க. நிறைய பேர் பார்க்குறேன், கோயிலில் கூட்டமாகுதுங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. அப்படி எப்படி வந்து நமக்கு வந்து அம்மா வந்து கூட இருப்பாங்க? அம்மாவுக்காக நம்ம தவம் கிடக்கணும். அம்மா அவங்க வந்து நமக்காக இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்காக தவம் கிடக்கணும். நீ 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று பார்த்துட்டு போகும்போது தான் அதனுடைய பலன் தரும். எவ்வளோத்தம் இருக்குது. மௌன விரதமாக இருக்கலாம், நடைப்பயிற்சி வந்து பயணம் மேற்கொள்ளலாம், அம்மாவுக்காக விரதம் இருக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் வழிபாட்டு முறைகள் இறையருளை நம்பி செய்கிறீங்களோ அது எல்லாமே பலன் தரும். இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு வந்தாவே தூங்குறாங்க நிறைய பேர் பார்க்குறேன். அதுக்காக வரவும் நம்ம தூங்குறதே கூடாது. தூங்குறதே வந்து எதுக்குன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து அமாவாசை வழிபாடுங்கிறதே அதுதான். நம்ம தூங்காமல் இருந்து அம்மனை வழி நடத்தணும், அம்மாக்கிட்ட கேட்கணும், அம்மாவுக்காக தான் வந்திருக்கிறோம், இந்த பிரச்சனை தான் நமக்கு ஓடிக்கிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து சொல்லும்போது தான் அது சக்தி வந்து நமக்கு பெரிய பலன் கொடுக்கும். நீங்கள் உட்காந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். மந்திரங்களோ இல்லை அம்மாவோடையோ இல்லை என்ன பிரச்சனை இருக்கோ அதை நினச்சி சொல்லி பாருங்கள். அது பலன் தரும். தூங்காமல் கொள்ளாமல் இருங்க. வீட்டுக்கு போய் தூங்குங்க.
ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இரவு நேர பூஜைகள் வந்து கலந்துக்கும் போது தூங்கக்கூடாது. அதுவும் இல்லாத போனீங்கன்னா காலையில் உங்களுடைய பணிகள் நீங்கள் செய்யணும். மறுநாள் நைட்டு தான் தூங்கணும். ஏன்னா நான் அம்மனுக்காக இந்த ஒரு இரவு வந்து நம்ம விட்டுடுறோம். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கடும் தவம் புரியும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் தரும். நான்லாம் 2 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். எழுந்துட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா என் கூடவே இருந்துகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் என்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. அதான் பாருங்கள், எங்கள் பூசாரிகள் எல்லாமே சேர்ந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். மேலே ஏறி இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. திருவிழா வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு டீ, காஃபி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு தொண்டு தான். வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 100 ரூபா கையில் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கூட நம்மளும் சேர்ந்து இறை பயணத்தை நம்ம வந்து மேற்கொள்கிறோன்றது தான் வந்து காரணம். முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருக்குமே எல்லா உதவிகளையும் செய்யுங்க. ஏன்னா கோயிலுக்கு வர்றது நம்மளுடைய கர்மாக்கள் போக்குறதுக்கு தான். மற்ற இடத்துல செலவு பண்ணுறது வேறு. இந்த கோயிலுக்குன்னு வரும்போது தான் நம்மளுடைய கர்மாக்கள் அத்தனையுமே போய் சேரும். அதனால் முடிந்த உதவிகள் யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து செய்யுங்க. அமாவாசை வழிபாடெல்லாம் பித்தர்களுக்காக போய் சேர்றோம். அதனால் வந்து பித்தர்களுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து படையல் போடுறத விட்டுட்டாங்க. திதி கொடுக்குற விஷயத்தையும் விட்டுட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பொட்டலமாகவே வாங்கி கொடுக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் இருக்குது ஒரு பொட்டலம். ஒரு 10 பொட்டலம் வாங்கி கொடுத்தா கூட 400 ரூபா தான் செலவுகள் ஆகும். இது பித்தர்களுக்காகவே நினச்சின்னு கொடுங்க. உங்கள் அப்பா இருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, அண்ணன் இருந்திருப்பாங்க, மாமா யார் யார் இறந்துருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அந்த வயசுள்ள நபர்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்கணும். அன்னதானங்கிறது அதுதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அன்னதானங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வள்ளலாரும் என்ன சொல்கிறாருன்னா, தேடி போய் கொடுங்க. அன்னதானங்கிறது வறுமையில் இருக்கிறவங்களுக்காக தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் பயிர் கண்டதுக்கே வாடி இருக்காரு. அந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் அன்னதானங்கிறது இந்த மாதிரி போய் கொடுங்க. அதனால் அது தவறு இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அதேமாதிரி கோயிலுக்கு அன்னதானத்தை கொடுங்க. ஏன்னா வந்து முடியாதவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும். அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நன்கொடைகள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கோயிலுக்கு நம்ம பராமரிப்புக்கு தான் கொடுத்துட்டு வரோம். எதுவுமே வந்து கோபுரங்களோ இல்லை பெரிய பெரிய இதுக்கோ கோயில் கட்டுறதுக்கோ நம்ம நிதி உதவி கொடுக்க போகிறதில்ல. நம்ம சின்ன சின்ன உதவிகள் தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா இது இறைவனுடைய வரலாறோடு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். இறைவனுடைய அவங்க இருந்த இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால் நமக்கு இந்த கலியுகம் நம்ம பிறந்தோம், நம்ம போக தான் போகிறோம். அதனால் 5125 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கலியுகத்தில் இன்னும் பல விஷயங்களும் நடக்கும், பல பிரச்சனை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனைலேருந்து விடுபடணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான். குலதெய்வத்தை வந்து வணங்குங்க. குலதெய்வத்துக்கு தேவையான பூஜை முறையில் கொடுங்க. பித்தூர்களுக்கு மூதாதையர்களுக்கு கொடுங்க. இருக்கும்போதும் அவங்கள வந்து அரவணைப்போடு வச்சுங்க. அவங்க இறக்கும்போது நாம் அவங்களுக்கு என்னென்ன பணிகளை செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து சேரும். நம்ம போகும்போதும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக போய் சேருவோம். இல்லைன்னு சொன்னால் நாமளும் அந்த கஷ்டத்துக்கு ஆளாவோம். பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசான காலத்தில் தான் அனுபவிக்கிறாங்க. நம்ம இந்தமாரிலாம் அவங்களுக்கெல்லாம் செய்யலையே, நம்ம இன்றைக்கி தனிமரமாக இருக்கிறோமே சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லாமல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா எனக்கு தூக்கமே வரலைங்க ஐயா, நான் இதுமாரி இருக்கிறேன் ஐயான்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்னென்னா நம்மளோட நிம்மதியானது இருக்காது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் வந்து சந்தோஷமாக இல்லை யாருமே கூட சேர்த்துக்கல. அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சொத்து தகராறு, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் கேஸு எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது தான் நம்மளுடைய பரிகாரம் பண்ணும்போது தான் தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிலாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையாகிறவங்க ஒரு மாங்கல்யத்தை போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பியும் இங்கே ஒரு மாங்கல்யம் கட்டுங்க. ஏன்னா எந்த டைமில் கட்டினீங்களோ தெரியாது. அது பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து சிவனும் பார்வதியும் வேறு வேறு அதர் கேஸ்ட்டு. மீனவ குலத்தில் பிறந்தவங்க அம்மா வந்து அவர் வந்து சிவன் வந்து வேறு ஒரு இது 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ கலப்பு திருமணம் நடக்குது. அப்படி கலப்பு திருமணம் நடக்கும்போது இந்த இடத்துல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் ஒத்துமையாக இருப்பாங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த தாலி மாங்கல்யம் எதனா வச்சுருந்தா கூட போட்டுவிடுங்க. ஏன்னா நம்ம நேரங்காலம் தேவை செஞ்சுருப்போம். அந்த பிரச்சனை தான் நம்மளை வாட்டி வச்சுருக்கு. இது என்னோடய ஆஃபீஸ். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். மேல்மலையனூர் கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து என்னோடய ஆஃபீஸ் போட்டிருக்கேன். நானும் ஜோதிட பரிகாரங்கள் முறைகளில் என்னென்னலாம் பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு கிடைக்கும், பேய் பிசாசு, பில்லி சூன்யம், வைப்பு, ஏவல், செய்வினை கோளாறு, ஜாதக அடிப்படை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இது என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு மட்டும் வந்து பாருங்கள். அதனால் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களை எந்த டைமில் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கோயிலுடைய வழிபாட்டு முறைகளும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதனால் இங்கே வர்றவங்க வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு
அதனால் இங்கே வர்றவங்க வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிவிட்டு கேட்டுக்கலாம். அமாவாசைக்கு எப்போ வருது, அபிஷேகம் எப்போ பண்ணலாம், எந்த டைமில் வந்தால் பார்க்கலாம், என்ன பரிகாரங்கள், என்ன பிரச்சனை, என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். வர்றவங்க வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பாருங்கள். ஏன்னா அங்கேருந்து வந்து நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து கேட்டு தேடிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. நானும் வெளியில் வேலைக்காக நிறைய வேலைகள் வெளியில் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் என்னை வரணும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அம்மாவை கேட்டு உத்தரவுகள்லாம் வாங்கி அம்மாக்கிட்ட இருந்தே கேட்போம். அங்காள மணி நேரடியாக வர வச்சு அங்கே பம்போடுக்கு வச்சு கேட்போம். அருள் வாக்கு அம்மா என்ன சொல்லுதோ அந்த பரிகாரங்களை செஞ்சுட்ருக்கேன். அதுக்கு பரிகாரத்துக்கு ரூ. 2000 வாங்குறோம். அம்மாக்கிட்ட கேட்டு என்ன பிரச்சனை, என்ன தீர்வுன்னு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு ஒரு பரிகாரம் வந்து என்னைக்கு பண்ணலான்றதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். எவ்வளோ செலவாகும்னு சொல்லுவோம். அப்போ வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் நிறைய பண்ணிவிட்டு அங்கங்கே ஏமாந்து போய் வராங்க. அந்தமாரி வராதீங்க. நேராக வாங்க, மேல்மலையனூர் கோயிலுக்கு வாங்க. தலைமை பூசாரியாக இருந்துகிட்ருக்கேன். இந்த கோயிலில் வந்து நீங்கள் கேட்டு இங்கேயே வந்து 4, 5 குரூப் இருந்துகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் கேட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. இந்த சேனலுக்காக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.